ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லை சர்டிஃபிகேட்டே கிடைக்கல. ஜிஎன்எம் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2011 அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மார்க் ஷீட்லாம் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. இன்கேஸ் உங்களோட சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை சர்டிஃபிகேட்டே கிடைக்கல, மார்க் ஷீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இனி வரும் காலங்களில் நம்மளோட தமிழ்நாட்டில் என்னாவது இஷ்யூஸ் வந்தது, இல்லை சர்டிஃபிகேட் ரிலேட்டடாகவோ, இல்லை தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரிலேட்டடாகவோ, இல்லை உங்களுக்கு எம்ஆர்பி ரிலேட்டடாகவோ இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா வர அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ், ஒரு 2-3 ஜெராக்ஸு, அது இல்லாமல் ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, தென் ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஎம்இ ஆஃபீஸ் போகணும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. கீழ்ப்பாக்கம் கேஎம்சிக்கு பக்கத்தில், ஸோ கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் உங்களுக்கு டிஎம்இ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் போவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரிசப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாக வந்து போர்ட் ஆஃப் நர்சிங் அப்படின்னு 3rd ஃப்ளோரில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு இந்த மாதிரி என்னோடய சர்டிஃபிகேட் வாங்கணும், மார்க் ஷீட் வாங்கணும் அப்படின்னு அங்கே ஆஃபீஸர்ஸ்கிட்ட, அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கைடு பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு வந்து மார்க் ஷீட் வேணும், இது மாதிரி மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 2011 வந்து முடித்தோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் புக்கில் தான் வந்து மார்க்கை வந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ நம்ம எங்கேயாவது வெளிநாடுக்கு போகணும், இல்லை ஃபர்தராக டிகிரி பண்ணணும், போஸ்ட் பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ அதுக்கு போய்ட்டு காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட அந்த சார்ட் புக்கில் இருக்க 3.5 வருஷத்தோட மார்க்கை வந்து ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அது இல்லாமல் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதணும். என்னென்னா இந்த மாதிரி நான் வந்து இப்போ முடித்தேன், ஃப்ரம் அண்ட் டூ அங்கேயே எழுதி வச்சுருக்காங்க. ஃப்ரம் உங்களை போட்டுக்கிட்டு, டூ வந்து அங்கே அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து எழுதிட்டு, சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எழுதிட்டு, இந்த மாதிரி முடித்தேன், எனக்கு இது வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கல, இல்லை மார்க் ஷீட் கிடைக்கல அப்படின்னு எழுதிட்டு, அதோடு சேர்த்து உங்களோட டிப்ளமா சர்டிஃபிகேட், ஸோ டிப்ளமா முடித்ததோட சர்டிஃபிகேட்டு, இன்கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, தென் அதை ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, இதோடு சேர்த்து நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, அதையும் அங்கேயே ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த எஸ்பிஐ கலெக்ட் லிங்க்கில் போய்ட்டு அவங்க வந்து சொல்கிற பேமெண்ட்டை வந்து நீங்கள் அதில் 1000 rupees அந்த மாதிரி பே பண்ணுறாப்பில் இருக்கும். அதில் வந்து கைடன்ஸும் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அந்த எஸ்பிஐ கலெக்டில் எப்படி போய் பே பண்ணுங்கிறத. இன்கேஸ் தெரியலனா கூட நீங்கள் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த லிங்க்கில் போய்ட்டு அதில் பேமெண்ட்டை பண்ணி அதோட அந்த செல்லானை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அதையும் இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரு, உங்களுக்கு என்ன வேணுங்கிற அந்த ரெக்வஸ்ட் லெட்டரு, தென் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, ரெனியூவல் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, தென் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட்டு, இது இல்லாமல் உங்களோட மார்க், ஸோ 3.5 வருஷத்துக்கான மார்க், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே டைரி, அதாவது போஸ்ட் மீன்ஸ் அங்கே டைரி வந்து ஒரு செக்ஷன் இருக்குது தபால்னு. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் 1.5 மாதத்தில் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டூ அட்ரஸ் வந்து எதில் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களுக்கு எதில் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து 2 அட்ரஸாக போட்டு அந்த அட்ரஸுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்ட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படலைனாலும் வேறு யாருக்காவது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இருக்க குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் யாராவது தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இதான் வழிமுறைகள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.